கெஞ்ச வைக்கிறீங்க? அதெல்லாம் இல்ல, நீங்க சொல்லுங்க, நான் தரேன். அது அது நீங்க நான் நேர்ல வரேன். நீங்க சரக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம மிச்ச விஷயத்தை பேசிக்கலாம். அப்படியா? சரி வாங்க. சரி வந்துடுறேன். மாமா, நீ என்ன சங்கர் இங்க நிக்கிற? இல்லை மாமா, இந்த பக்கம் ஒரு வேலை இருந்தது. சரி இப்படியே உங்களுக்கு கூட்டு போயிடலாமே தான் வந்தேன். என்னையா? நான் அப்படியே காலார் நடந்து வந்தேன். இல்லை மாமா, நான் வந்துட்டேன். நான் வீட்டுக்கு தான் போகிறேன். கார் சும்மா தான் போகுது. வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை, காலையிலேருந்து சீட்டில் உட்காந்தே இருக்கேனா, ஒரு மாதிரி மந்தமாக இருக்கு. ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கட்டுமே, நான் நடந்து வந்துடுறேன். நடந்தே போகிறீங்களா? சரி நடந்து போங்க, ஸ்லோவாக உங்கள் பின்னாடியே வரேன். கார்லையா? இல்லை, இந்த டிராஃபிக்கில் காரில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் டிராஃபிக் ஜாம் ஆகிடுமே. அதெல்லாம் ஒன்றும் ஆகுது மாமா, நான் வரேன். வண்டிக்கு வீணா பெட்ரோல் செலவு, நான் நடந்து போயிடுறேன், பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பெட்ரோல் செலவுலாம் இல்லை. சரி நான் ஒன்று பண்ணுறேன், நான் காரை எங்கேயே விட்டுறேன், உங்கள் கூட நடந்து வந்துடுறேனே. எதுக்கு இப்போ உனக்கு வீண் சிரமம்? இல்லை, ஒரு பேச்சு துணியாக இருக்குமே, அதுக்கு தான். ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிறேன்? நான் போய்க்கிறேன். இல்லை வந்துட்டேன் மாமா, வாங்க கார்லேயே போயிடலாம். சரி எடு. மாமா வாங்க. மாப்ள 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 என்ன மாப்ள, போன மாசம் என் பாக்கெட்ல இருந்து ஒரு 5 ரூபாய் காயினை காணோம்னு சொன்னனே. ஆமா, அது இங்கேயே அப்படியே இருக்கு. இது வரைக்கும் யாரும் அதை எடுக்கவே இல்ல. இது என்ன சந்தோஷப்படுற விஷயமா? ஏது ஒரு மாசமா நீ சரியா கூட்டி பெருக்கலன்னு வெக்கப்படு. வாழ்க்கையில இப்படி எல்லாம் ஒரு விஷயத்துக்கும் வெக்கப்பட ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறத தவிர வேற நேரமே இருக்காது. நிறுத்துங்க. நீ வெக்கப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன? அங்க பாரு, உன் பொண்டாட்டி வர்றா. மாமா என்னவா இருக்கும்? என்ன கேட்ட? எனக்கு உள்ள 1008 வேலை இருக்குப்பா. இப்பதான் நிறைய வேலை வருமே. யோ இரு இரு. வா திவ்யா, என்ன திடீர்னு கடை பக்கலாம்? ஏன் நான் வரக்கூடாதா? வரக்கூடாதுன்னா இல்ல, அம்மாவை வீட்டுல தனியா விட்டு வந்துட்டியே, அதனால என்ன? அதுக்குள்ள திடீர்னு அது விஷத்தை குடிச்சிச்சுன்னா? அது என்ன காஃபியா டீயா தினமும் எடுத்து குடிக்கிறதுக்கு? அன்னைக்கு ஏதோ மன வலிச்சல்ல அப்படி குடிச்சிட்டாங்க, அதுக்காக டெய்லி அப்படி பண்ணுவாங்களா? சரி உக்கார். என்ன ஏதோ பேச வந்த மாதிரி தெரியுது? ஆமா, அத்தை அப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, அக்கம் பக்கத்துல எல்லாம் நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்க. நமக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு. யார் அப்படி பேச போறாங்க? அவங்களுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. அப்படி யாரு நம்மளை பத்தி பேச போறாங்க? திவ்யா, பொம்பளைங்க பேசுவாங்க தான், உனக்கு தெரியாத திவ்யா, அதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா? ஊருக்காக வாழ ஆரம்பிச்சா அப்புறம் நாம நமக்காக வாழ முடியாது. நீங்க என்னைக்காவது அப்படி நினைச்சிருக்கீங்களா?
எதை பற்றி? நாம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு. ஊர் உலகம் தப்பா பேசுமே அப்படின்னு. நமக்குள்ள எதுவும் இல்லைன்னா நமக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையேன்னு இத பத்தி என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? அதெல்லாம் விடு திவ்யா. இதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். விதி அப்படி. நம்ம கையில் என்ன இருக்கு? இதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கோ என்னென்னமோலாம் அர்த்தம் இருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தா அப்புறம் வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமல் போயிடும். கொஞ்சம் நேரடியா பேசுறீங்களா? நானும் மனுஷன் தான் திவ்யா. நான் என்ன ஜடமா இல்ல இரும்புல செஞ்ச கல்லா? எனக்கும் ஆசை பாசம் உணர்ச்சி எல்லாமே இருக்கு. மரியாதையான ஆசை, மானங்கட்ட ஆசை ரெண்டுமே இருக்கு. ஆனா அந்த ஆசைலாம் இப்ப முக்கியமே இல்லை. ஓ ஆசை, ஓ ஃபீலிங்ஸ், ஓ மனசு, ஓ நிலைமை இதெல்லாம் தான் என் ஆசையை விட ரொம்ப முக்கியம்னு எப்பவோ முடிவாயிருச்சு. அதனால என் ஆசைகளை நான் அப்பவே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்னுட்டேன். எல்லா ஆசையும் செத்து போச்சு திவ்யா. இப்போ உசுறு போன பணத்தை வச்சுக்கிட்டு என்னத்தை இன்னும் அழுதுகிட்டு இருக்கிறது? என் வாழ்க்கையே போச்சு. கல்லா இருந்தது கற்பூரமா போச்சு, நல்லா இருந்தது நாசமா போச்சு. இனிமேல் அதை பத்திலாம் பேசி பிரோஜனம் இல்லை திவ்யா. ஓ, அப்போ இழப்பு உங்களுக்கு மட்டும்தான், எனக்கு இல்ல. அதானே சொல்ல வரீங்க? எனக்குலாம் எந்த ஃபீலிங்ஸுமே இருக்காதுல்ல? நான் யாரையும் குத்த சொல்லலாமா? நீ பூமாலை மாதிரி என் கையில கிடைச்ச. ஒருவேளை நான் தான் குரங்கான்னு தெரியல. உன்னை மாலையா போட்டுக்க தகுதி எனக்கு இல்லை. அந்த கொடுப்பெல்லாம் எனக்கு இல்லை. ஆனா இந்த பூ வாழாம வாடி போயிடக்கூடாது. அதான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது பண்ணணும் தோணுது, என்ன பண்ணணும் தான் புரியல. நடுவுல கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சுது, விடியல்னு நினைச்சேன். அது ஒரு சின்ன மின்னல்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இப்ப இருட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் இனிமே விடியல்னு ஒண்ணு இருக்கானே தெரியல திவ்யா. திவ்யா திவ்யா என்ன திவ்யா வந்தா ஏதோ பேசினா, அவ ஏதோ கேட்டா, இவன் ஏதோ ஃபீல் பண்ணா, அப்புறம் அவ ஏதோ பேசிட்டு போயிட்டா. என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியலையே. சில சமயம் கழுத மாதிரி காது நீளமா இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ச்சே, கடவுள் நமக்கு காதை சின்னதா படைச்சிட்டானே. என்ன இடம் இது? வாங்க அம்மா, உள்ள போலாம். இறங்குங்க. யோ, என்ன காரியம் பண்றியா? என்னதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? மாமா, தயவு செஞ்சு நான் சொல்றதை ஒரு மண்ணாங்கட்டி சொல்ல வேணாம். யார் நானு? கவர்மெண்ட் ஆபீசர், இபி ஆபீசர். என்ன கூட்டத்தை இங்க விடுவியா? மாமா,
தயவு செஞ்சு நான் சொல்றது ரெடியா கேளுங்க. கையா? இல்ல இல்ல இல்ல, நீங்க உள்ள வாங்கல. இது ஒன்றும் தப்பான இடம் கிடையாது. தயவு செஞ்சு வாங்கலாம். வாங்க. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறது? இது மறுவாழ்வு மையம் தானே? என்ன இருக்கடா இங்க கூட்டு வந்த? நான் என்ன மொடா குடிக்காரனா? குடிச்சு குடிச்சு முடியாதவங்களை கூட சேர்க்கிற இடம்டா இது. என்ன திமிர் இருந்தா என்ன அந்த லிஸ்ட்ல சேர்ப்பேன்? உங்க அக்காக்கு தெரியுமா இது? அவளுக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை வெட்டி போட்டுருவான். என்ன பார்த்து சொல்லுங்க, நீங்க அந்த லிஸ்ட்ல இல்லைன்னு. நான் ஒன்றும் மொடா குடிகாரன் கிடையாது. சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்க குடிகாரன் ஆயிட்டீங்க மாமா. உங்க மனசு சொல்றத உங்க புத்தி கேட்கறது இல்ல. உங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப தப்பு. குழந்தை இருந்தது மனசுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அதுக்குன்னு குடிச்சு குடிச்சு உங்க உடம்பைய கெடுத்துக்கிறதா? 24 மணி நேரமும் அதை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க மாமா, இப்படி குடிச்சிட்டே இருந்தீங்க உங்க உடம்பு ரொம்ப ரொம்ப வீக் ஆயிடும். இப்ப பாருங்க, கை காலெல்லாம் நடுங்குது. இப்படியே இருந்தீங்கன்னா நாங்க உங்களை இழந்துருவோம் மாமா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, உள்ளார வாங்க. நான் நிறுத்திடுறேன் சங்கர். அதுக்காக இந்த மறுவாழ்வு மையெல்லாம் வேணாம். அது வெளியே தெரிஞ்சா ரொம்ப அசிங்கம், எனக்கு அவமானம். மாமா, நீங்க குடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாதான் மாமா அசிங்கம் அவமானம் எல்லாமே. இப்ப ஆபீஸ்ல உங்களை பார்த்து சிரிப்பாங்க, பின்னாடி கிண்டல் பண்ணுவாங்க. நான் சொல்றதை கேளுங்க மாமா. இங்க பாருங்க மாமா, இப்படியே போனா உங்களால வேலை செய்ய முடியாது. உங்க ஒய்ஃபு உங்களை வெறுப்பாங்க. ரோட்ல போனீங்கன்னா 4 பேர் உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. ஆபீஸ்ல இருந்து உங்களை வேலையை விட்டு வெளில தூக்கிடுவாங்க மாமா. நான் சொல்றதை கேளுங்க, உங்க வாழ்க்கையே நாசமா போயிடும். இங்க பாருங்க மாமா, அந்த குடியை நீங்க குடிக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த குடி தான் உங்க உயிரை குடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை மறந்துடாதீங்க. அது என்னால புரிஞ்சிக்க முடியுது சங்கர், ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆபீஸ்ல இருக்கும்போது அந்த ஞாபகம் வந்துருச்சுன்னா வேற எந்த சிந்தனையும் மனசில் நிற்க மாட்டேங்குது. பண்டை முழுக்க அதே ஓடிட்டு இருக்கு. எப்படா 6 மணி ஆகும், எப்ப ஆபீஸை விட்டு கிளம்புவோம், எப்ப சாப்பிடலான்னு ஒரே துடிப்பா இருக்கு சங்கர். என்னை காப்பாத்து சங்கர். மாமா, அதுக்கு தான் உங்களை நான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். ஒரு 15 நாள் ட்ரீட்மெண்ட் தான். எல்லாத்தையும் இவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் மாமா இந்த மையமே இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, உள்ளார வாங்க. சரி சங்கர், நான் ஒத்துக்கிறேன். வாங்க. ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். எப்படியும் நிறுத்துறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. நிறுத்துறதுக்கு முன்னால கடைசியா ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு பெக் அடிச்சுட்டு வந்துடுறேன். இல்ல, இது நான் எனக்காக சொல்ல, அவங்களுக்கு அப்பதான் நான் எந்த லெவல்ல இருக்கேன், அதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும்னு டிசைட் பண்ண முடியும். நான் போயிட்டு ஒரே ஒரு பெக்கு. இல்ல மாமா, நான் பேசிக்கிறேன், நீங்க குடிக்க வேணாம். இல்ல சங்கர், நீங்க உள்ள வாங்க, நான் பேசிக்கிறேன். வாங்க. இல்ல, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். வேணான்னு சொல்றேன்ல. அட வாங்க. இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நீங்க வாங்க. சார் போங்க மாமா. ஹலோ. வாங்க சார், வாங்க. கையெடுங்க சார். வாங்க வாங்க. நீங்க கையெடுங்க. உட்காரு உட்காரு சார். உட்காருங்க உட்காருங்க. என்ன சங்கர் இதெல்லாம்? மாமா கவலைப்படாம இருங்க, நான் பேசுறேன். டாக்டர், இவங்க தான் என்னோட மாமா. ஃபோனில் சொல்லியிருந்தேன்ல. புரியுது. கை நீட்டுங்க சார். கை நீட்டுங்க. நீட்டுங்க மாமா.
ஓகே, ஒரு 15 நாள் இங்கே இருக்கணும். நாங்கள் கொடுக்கறது தான் சாப்பிடணும். ட்ரெஸ்ஸும் நாங்கள் கொடுப்போம். 15 நாளும் வெளி உலக கான்டாக்டே இருக்கக்கூடாது. செல்ஃபோனு, பர்ஸு, காசு எல்லாத்தையும் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருங்க. எடுங்க. சார், நான் ஆஃபீஸுக்கு போகணுமே சார். மாமா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். செல்ஃபோன், பர்ஸ் எல்லாம் கொடுங்க. இவரை பார்க்க இங்கே அடிக்கடி யாரும் வரக்கூடாது. நீங்கள் வேணும்னா 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போகலாம். மற்றபடி யாரும் இங்கே வர்றதோ போகிறதோ இருக்கக்கூடாது. சுப்புவை நாங்கள் பார்த்துக்குறோம், மற்றதை நாங்கள் பேசிக்கிறோம். மயில்சாமி சார். சாரை உள்ளே கூட்டிகிட்டு போங்க. வாங்க சார். போங்க மாமா. எனக்கு எங்க நிக்கிற? அது ஒன்றும் இல்லடா, உங்க மாமா வர டைம் ஆச்சு, இன்னும் அவரை காணோம். அவரை தேடாத, வரமாட்டாருக்கா. ஏண்டா? சொல்றேன், முதல்ல உள்ளவா. உள்ளவா. உட்காருக்கா. மாமா எங்கடா? நான் ஒன்று சொன்னா நீ தைரியமா எடுத்துப்பியா? அக்கா, என்னமோ தெரியல, அந்த தெய்வம் நம்மளை ரொம்ப சோதிக்குது. அது ஏன்னு எனக்கும் புரியல. முதல்ல உன் புருஷன் விட்டு பிரிஞ்சிருந்தாரு. அப்புறம் மாதவன் உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசினான். அப்புறம் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கோமாவுக்கு போயிட்டாரு. அப்போ நீ தைரியமா துணிச்சலாக இருந்த. அப்புறம் அவன் குழந்தை இறந்து போச்சு. அதுக்கப்புறம் அவர் குடிக்க ஆரம்பிச்சாரு. வைன் ஷாப்புக்கே போய் அவர் நீ தூக்கிட்டு வந்தல. அவ்வளோ தைரியமான பொண்ணுக்கா நீ. அக்கா, நீ எப்பவுமே அப்படி இருக்கணும்க்கா. இப்போ அதெல்லாம் ஏன் ஞாபகப்படுத்துற? நானே அது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதை ஏன் நான் சொல்றேன்னா, வீட்டை விட்டு வெளியில போய் சாதனை பண்ற எத்தனையோ பெண்களை எல்லாருக்கும் தெரியும், பாராட்டுறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களும், ஒவ்வொரு குடும்ப தலைவியும் தான் குடும்பத்துக்காக மாடாட்டம் உழைச்சி அவங்க குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வராங்க. அவங்க சாதனை இந்த உலகத்துக்கு தெரியறதில்ல, அவங்கள யாருமே பாராட்டுறதில்ல. ஆனால் அவங்க அந்த பாராட்டை எதிர்பார்க்கறதே இல்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அழுது புலம்பாம தைரியமாக தனியாள இருந்து சமாளிக்கிறாங்க. நீயும் அது மாதிரி தானே இருந்துட்டு இருக்க. எதுக்குடா நீ இப்போ திடீர்னு இப்படி பேசுற? மாமாக்கு ஏதாவது சொல்லுடா, எனக்கு பயமா இருக்கு. என்னடா என்னடா என்கிட்ட இருந்து மறைக்கிற? சொல்லுடா சொல்லுடா, எதையும் என்கிட்ட மறைக்காதடா. மாமாக்கு என்ன, என் புருஷனுக்கு என்ன ஆச்சு? சொல்லுடா ப்ளீஸ். டென்ஷன் ஆகாத. நீ நினைக்கிற மாதிரி விபரீதமா எதுவும் நடக்கல. நான் சொல்றத கொஞ்சம் தைரியமா எடுத்துப்பியா? என்னன்னு சொல்லு சங்கர். மாமாவை போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்துருக்கேன்.